சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது ஜியாங் அந்த போன் கூட தான் கனெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற விஷயம் மின் கண்டுபிடிச்சிருப்பான். சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு அந்த டாக்டர் டூஜினை காட்டுறாங்க. ஆக்சிடென்ட் கேஸ்னு சொல்லி ஒரு பையன் வந்திருப்பான், அவனை காப்பாற்ற முடியாம போயிருக்கோம்ல. இப்ப அவனுடைய ஃபியூனலுக்கு தான் போறாரு. அந்த நர்ஸ் லின்னு பின்னாடியே ஓடி வந்து, டாக்டர் இப்ப நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு சாதாரண பேஷண்ட்டை வந்த பையனோட ஃபியூனலுக்கு டாக்டர் டூஜின் போறாருன்னு லின்கே ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் டூஜின் அந்த இடத்துக்கு போய் அந்த பையனுக்காக ப்ரே பண்ணிட்டு அந்த பையனோட அம்மா கிட்டே ஆறுதலா பேசிட்டு அங்க இருந்து வந்துடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஒருத்தனை காட்டுறாங்க. ரொம்ப பொறுப்பா உட்காந்து பணத்தை நீட்டு இருக்கான்ல. இவன் யாருன்னா இதுக்கு முன்னாடி நம்ம முன்ன தூரத்துல இருந்து போட்டோ எடுத்திருப்பான்ல, அவனே தான். யாரோ இவன் இந்த வேலையெல்லாம் தந்து பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கூட அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்கான். மத்தவங்களுடைய ஃபியூனரலுக்கு போய் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்க கஷ்டத்துல அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் போட்டோவே எடுத்துட்டு வர சொல்றான். எதுக்கு இவனுக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னே தெரியலையே அப்படின்னு. இப்படி இந்த போட்டோஸ்ல இவனை எடுக்க சொல்லி இருக்கிறது யாருன்னா ஒரு டிடெக்டிவ். இப்ப அந்த டிடெக்டிவோட ஆபீஸ்க்கு வெளியே தான் ரெண்டு போலீஸும் உட்காந்து கார்ல அந்த ஜியாங்கோட டைரி எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த டைரியில அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நல்ல ஒரு ஃபியூனரலுக்கு போயிருக்கும் போது அங்க நடக்கிற விஷயங்களை மட்டும் போட்டோ எடுக்கிற டிடெக்டிவ் பார்த்தேன். ஜியாங் அவனை போட்டு அடிச்சு மிரட்டி கேட்டிருப்பாங்க, இதெல்லாம் ஒரு வேலை நீ பண்ணிட்டு இருக்க, யார் ஒன்னு அப்படி எல்லாம் பண்ண சொன்னது அப்படின்னு. அவனும் பதிலுக்கு, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஒரு பைக்ல தான் வந்து என்ன மீட் பண்ணுவான், தலையில ஹெல்மெட் போட்டிருப்பான் இந்த டிடெக்டிவ் சொல்லியிருக்காரு. இப்படி ஜியாங்கோட டைரியில எழுதி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் படிக்கும் போது தான் அந்த போலீஸ்க்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. மின்னோட அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணதும் பைக்ல ஹெல்மெட் போட்டுட்டு வந்த ஒரு ஆள் தானே, அப்படின்னா அந்த ரெண்டு பேர் இறந்து போனதுக்கு ஒரே ஆள் தான் காரணமானு உங்களுக்கு ஒரு டவுட் வருது. இப்ப வீட்டுல இருக்க நம்ம மின்ன காட்டுறாங்க. அவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஜியாங் வந்து அவனை எழுப்புறாங்க. மார்னிங் ஆகிடுச்சுன்னு இன்னும் தூங்கிட்டு இருக்க, அந்த ஆவி சொன்ன பஸ் ஸ்டாப்க்கு போலாம், அவனுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போறாங்க. மின்னும் சரின்னு சும்மா தான் அந்த இடத்துக்கு போய் பாக்குறான். ஆனா போன அவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. அந்த பஸ் ஸ்டாப் ஃபுல்லா அத்தனை ஆவிங்க நின்னுட்டு இருக்காங்க. அப்படின்னு அவனுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், யாருக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லி ஜியாங் தான் எல்லா ஆவிங்களையும் லைன்ல வர சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம மின்னால பண்ண முடியற ஒரு விஷயமா தான் இருக்கணும், ரொம்ப ரிஸ்கெல்லாம் இருக்க கூடாது. மின்னு வந்து அவங்க கிட்ட கேட்கறான், என்ன இப்பெல்லாம் எனக்காக நீ ஒர்க் பண்றிய நிறைய, என்ன விஷயம்னு. நான் அவன் கூட இருக்கும்போது உன்னால சம்பாதிக்கவே முடியலன்னு ஃபீல் பண்ணல, அது இல்லன்னு நான் ப்ரூவ் பண்றேன். இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பையனோட ஆவி அவங்க கிட்ட நேரா வருது. கண்ணாடி போட்டிருக்க அந்த பையனும் நேரா வந்து ஜியாங்க பார்த்து, ஜியாங் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஒன்னு தெரியும்னு சொல்ல அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. என் பேரு ஜியாங்கா, என்ன எப்படி உனக்கு தெரியும் இவங்க கேட்க, ஜியாங் உனக்கு ஞாபகம் இல்லையா, நம்ம ரெண்டு பேருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் கிம், நம்ம ஸ்கூல்ல ஒன்னா படிக்கும் போது எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ கூட என் இடத்துல இருக்குன்னு சொல்றான். இவன் பேசுறதெல்லாம் கேட்ட பிறகு ஜியாங்க்கு சந்தோஷமா இருக்கு. எப்படியும் உங்களுடைய பேர் ஜியாங் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க, அதை பத்தி உனக்கு ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமான்னு கேட்க கிம் தெரியாதுன்னு சொல்றான். இதுக்கப்புறம் இவங்க மூணு பேருமே அந்த கிம்மோட கடைக்கு தான் போறாங்க. அவன் இதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தான் போல இருக்கு. அவன் சொன்ன இடத்துல இருந்து கரெக்டா போட்டோவும் நம்ம மின்னு எடுத்துடுறான். அந்த போட்டோவை பாக்குற ஜியாங்க்கு இப்பதான் ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. அவங்க இருட்டா இருக்கிற ஒரு இடத்துல கொஞ்ச நாள் மாட்டி இருப்பாங்கல்ல, அங்க ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்திருப்பாங்க. அது இந்த போட்டோல இருக்க ஒரு பொண்ணு தான். இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிம் கிட்ட சொன்னதுமே அவனும் சொல்றான், அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கும் போது அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. இந்த கிம் வேற சும்மா இல்லாம நம்ம முன்ன வேலை வாங்கிட்டு இருக்கான். இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப நாளா மூடிதான் இருக்கு, இதை கிளீன் பண்ணிய பல மாசம் ஆகுது, நீ இதெல்லாம் எனக்காக கிளீன் பண்ணி தந்தான் உனக்கு அதிகமான பணத்தை தரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனோட லாக்கர் ஒண்ணு இருக்கு, மின் கிட்ட அதுக்கான பாஸ்வேர்டை சொல்லி அதை ஓபன் பண்ண சொல்றான். மின் எதிர்பார்க்கறத விட பணம் அதுல அதிகமாவே இருக்கு, நான் ஆசைப்படுற விஷயங்களை மட்டும் எனக்காக நிறைவேற்றுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து சொல்றான். என் ஃபர்ஸ்ட் லவ் ஒரு பொண்ணு இருக்கு, அவ கூட நான் தியேட்டர்ல ஒன்னா உட்காந்து ஒரு மூவியை பார்க்கணும், அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் ஒன்னா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மூணாவதா அவங்களுக்கு ஒரு ரிங்கை வாங்கி பிரசன்ட் பண்ணணும்னு சொல்றான். உடனே நம்ம மின்னும் சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இப்போ உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் மட்டும் எங்க இருக்காங்கன்னு சொல்லுன்னு கேட்க, அது வேற யாரும் இல்ல உன் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்க ஜியாங் தான் சொல்றான். இதை கேட்டதும் மின்னுக்கு லைட் அப்செட் ஆகுது. ஜியாங்க நம்ம மின்னுக்கும் பிடிச்சிருக்கு, ஆனா என்னதான் இருந்தாலும் அவங்க இறந்துட்டாங்க, ஆவி ஆயிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த கிம்மும் சொல்றான், நான் சொல்லிருக்கிற ஹெல்ப்பை மட்டும் நீ எனக்காக பண்ணிட்டேன்னா நான் இதே மாதிரி உனக்கு நிறைய பணம் தரேன், இப்படி எல்லாம் நடக்க போற விஷயம் ஜியாங்க்கு தெரிய வேணா, ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம முன்ன கார்ல போகும்போது ஜியாங் கிட்ட பேசிட்டே வரான். எப்படியோ உன்னோட பேர் என்ன, நீ யாருன்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாச்சு, உன்னை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், நீ படிச்ச ஸ்கூலுக்கு தான் இப்ப நம்ம ரெண்டு பேரும் போறோம்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு போறோம். இவங்க உள்ள போய் அங்க நோட்டீஸ் போர்ட்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்று தெரியுது, ஸ்கூல் படிக்கும் போதே ஜியாங்க ஸ்வாட் ஃபைட்டிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுல ஒரு பெஸ்டான பர்சனா இருந்திருக்காங்க அப்படின்னு. இப்ப நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மின்னு சோஷியல் மீடியால செக் பண்ணிட்டு இருக்கான், ஜியாங் அப்படின்ற பேர்ல ஏதாவது அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு. ஆனா எவ்வளவு தெரியும் கரெக்டான ஒரு அக்கௌண்ட் மட்டும் உனக்கு கிடைக்கவே மாட்டுது. அப்பதான் நம்ம மின்க்கும் ஞாபகம் வருது, இந்த பொண்ணோட அவியும் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே சரியா நடக்காதுன்னு ஒருத்தவன் சொல்லியிருப்பான்ல, அவன் தந்த அந்த பிசினஸ் கார்டை வச்சு அவனை தேடி போறான். அவனை நம்ம ஷமன் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா ஆவிங்களை ஓட்டுற விஷயத்தை பத்தி உனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஆவிங்களை பத்தி சில டீடைல்ஸ் எல்லாம் வேணும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். முடியாதுன்னு ஏதாவது சொன்னா அவ்வளவுதான், அன்னைக்கு டாக்ஸில வரும்போது நீ என்னுடைய காலை டச் பண்ணல, இதெல்லாம் நான் வெளியே சொன்னேன்னு வை உன் பேரே டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு அவனை மிரட்டி நம்ம முன்ன அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வாங்கிட்டு இருக்கான். சரி நான் சொல்லிடுறேன், உனக்கு என்ன விஷயம் வேணுமோ கேளுன்னு கேட்க, திடீர்னு ஏன் இந்த ஆவிங்கெல்லாம் என்னுடைய டாக்ஸியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்
மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பதிலுக்கு அவனும் இந்த ஆவிங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. அது ஒரு நல்ல மெமரிஸா கூட இருக்கலாம், இல்ல சோகமான விஷயமா கூட இருக்கலாம். ஆனா உன் டாக்ஸியை பார்க்கும்போது அவங்களுக்கு அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு போறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. அதனாலதான் அவங்க உன்னையும் உன்னுடைய டாக்ஸியும் தேடி வராங்கன்னு சொல்றான். உடனே நம்ம முன்ன ஆவிங்களை பத்தி தான் உனக்கு தெரியுது இல்ல, ஜியாங்க பத்தி உனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் என்கிட்ட சொல்லு. அவ ஏன் அந்த போன் கூட கனெக்ட் ஆகியிருக்கா, அது எங்க இருக்கோ அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் ஜியாங்காலையும் இருக்க முடியுது. பதிலுக்கு அந்த ஷமன், எனக்கும் இந்த விஷயத்தை பத்தி சரியா தெரியல. நான் நிறைய ஆவிங்களை பார்த்திருக்கேன், அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கே இது புதுசா இருக்குன்னு சொல்றோம். கடைசியா நம்ம மின் கேட்கிற ஒரு கேள்வி, இந்த ஆவிங்கெல்லாம் எப்பவுமே ஒரே ட்ரெஸ்ல இருக்குல்ல, அவங்களால அவங்க விருப்பப்படுற ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்க, பதிலுக்கு அந்த ஷமனும், நீ ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கார்ல ரெக்கார்டான அந்த வீடியோ ஃபுட்டேஜ் என்கிட்ட கொடு. அந்த சின்ன விஷயத்தை வச்சு என்ன மிரட்டி நீ எவ்வளவு கேள்விதான் கேட்க போற, ஃபர்ஸ்ட் நீ அந்த வீடியோ ஃபுட்டேஜ் என்கிட்ட கொடுன்னு சொல்லி அந்த பென்ட்ரைவை கேட்டு வாங்கிட்டு, அவங்களால அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். அவங்க அந்த ட்ரெஸ் வழியா பூந்து அப்படியே வெளியே வந்தாங்கன்னா சேஞ்ச் ஆகிடும்னு சொல்றோம். இப்ப நம்ம மின்னு எதுக்காக இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கானா, ஜியாங் வந்ததுல இருந்து ஒரே ட்ரெஸ்ல தானே இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இங்க இருந்து வெளியே வரும்போது அந்த ஷமனோட வீட்டுல இருந்து ஒரு கண்ணாடி வேற தூக்கி இருக்கான். இந்த கண்ணாடியை வச்சு ஆவிங்களால அவங்களுடைய உருவத்தை பார்க்க முடியும்னு தெரிஞ்சதும், ஏன்னா ஜியாங் நிறைய டைம் அவங்களுடைய ஃபேஸை கண்ணாடியில பார்க்க ட்ரை பண்ணிருப்பாங்க, ஆனா அது நடந்திருக்காது. வீட்டுக்கு போனதும் நம்ம மின்னு ஜியாங் கிட்ட அந்த கண்ணாடியை தந்து அவங்களுடைய ஃபேஸை பார்க்க சொல்றான். அதை பார்த்ததும் அவங்களுக்கே சந்தோஷமா இருக்கு. இதுதான் என் ஃபேஸா, பரவாயில்ல, நான் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் ஜியாங் கிட்ட அவனுடைய பாட்டியோட ட்ரெஸ் ஒன்னு எடுத்துட்டு வந்து தந்து அதுல இருந்து பூந்து வெளியே வர சொல்றான். ஜியாங் அப்படி பண்ணதுமே அவங்களுடைய ட்ரெஸ் தன்னால சேஞ்ச் ஆகிடுது. இப்ப அப்படியே கட் பண்ண இவங்க ரெண்டு பேருமே அந்த கிம் கூட ஒரு துணி கடைக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம மின்தான் ஆசைப்பட்ட மாதிரி கோட் சூட்லாம் அவனுக்காக வாங்கி தரோம். அப்ப அந்த இடத்துல நம்ம ஜியாங் ஒரு ட்ரெஸ் பாக்குறாங்க, அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த தூரத்துல இருந்து பாக்குற நம்ம மின்னும் புரிஞ்சுக்கிறான். ஆனா இந்த கிம் என்ன பண்றான், வேணும்னே ஜியாங் கிட்ட போய், இதுவும் அவனுக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு இது செட் ஆகாது, வேற ட்ரெஸ் தான் உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்றான். இப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசிக்கிட்டு இருக்கிறதுல நம்ம மின்னுக்கு பிடிக்கவே இல்லை. கடுப்பாகி அங்க இருந்து வெளியே வந்துடுறான். போய் நேரா அவனுடைய ஃப்ரெண்டு பார்க்க தனியா ஒரு இடத்துல மீட் பண்ணி, பார்க்கு என்னன்னே தெரியல, ஒரு 2 நாளா என்னுடைய மைண்டே சரியில்லை, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவம் வருதுன்னு சொல்ல, இதை கேட்டதும் பார்க்கும் பெரிய சிஐடி மாதிரி சொல்லிட்டு இருக்கான். மின், நீ என்ன சொல்ல வர அப்படின்றது எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. உனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அவங்களை ஒன் சைடா லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். மத்தவங்க அவங்க கிட்ட பேசுறதோ இல்ல அவங்க உனக்கு கண்டுக்காம இருக்கிறதோ உனக்கு கடுப்பாகுது. அந்த பொண்ணு கிட்ட நீ பேசாம தனியா இருக்கும் போதெல்லாம் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே, இதெல்லாம் நடந்ததா இல்லையான்னு மட்டும் சொல்லு. மின்னுக்கே ஒன்னும் புரியல, இவன் என்ன பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கரெக்டா சொல்றான்னு. மின்ன அவனை பார்த்து இது எல்லாத்தையுமே கரெக்டா தான் சொல்ற, அப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ லவ் பண்ண ஒரு பொண்ணு கூட பிரேக்கப் பண்ணி பிரிஞ்சுட்ட. இப்ப அப்படியே கட் பண்ண நைட் டைம் காட்டுறாங்க. அந்த கிம் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம மின்ன எல்லாத்தையுமே ப்ராப்பரா ரெடி பண்ணிட்டு இருக்கான். தியேட்டருக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பான். ஜியாங் கூட வாங்க போறதுல நம்ம மின்னுக்கு விருப்பம் இல்ல. அதனால இந்த மின்னோட ரெஸ்டாரண்ட் ஒண்ணு இருக்குல்ல, அங்கேயே ஒரு ஸ்கிரீனை செட் பண்ணி தியேட்டர் மாதிரி இதுலயே உட்காந்து படம் பாருன்னு சொல்றான். என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க, நான் உங்ககிட்ட தியேட்டருக்கு போகணும்னு தானே சொன்னேன்னு கேட்க, பதிலுக்கு நம்ம மின்னு, என்ன நீ ஒரு ஆவியா இருந்துட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க, நீ சொல்ற எல்லா விஷயத்திலும் என்னால பண்ண முடியாது, என்னால எது முடியுமோ அதை தான் நான் பண்ணுவேன், போனா போகட்டும் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், நான் மட்டும் இங்க இருந்து போயிட்டேன்னு வை, நீ அப்படியே தான் இருக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு ஜியாங் வராங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டே மூவி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம மின்னுதான் பாவம் அங்க இருக்க பிடிக்காம அப்படியே எழுந்து அங்க இருந்து வெளியே வந்துடுறான். இப்ப நமக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த மேல் நர்ஸ் காட்டுறாங்க. அதான் டூஜின் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பார்ல, அவர் தான். இவரோட பேர் நம்ம ஜே அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப ஜே ஒரு பேஷண்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பொறுமையா இல்லாம அவருடைய வேலையை சீக்கிரம் முடிக்கணும்ன்றதுக்காகவே அவசர அவசரமா பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு ஒரு டாக்டர் டூஜின் இந்த பேஷண்ட்டுக்கு பிபியை செக் பண்ணியா இல்லையா, பண்ணிட்டா எல்லாமே ப்ராப்பரா தான் இருக்குன்னு சொல்றான். ஆனா மறுபடியும் செக் பண்ணும்போது தான் தெரியுது பிபி இப்ப அதிகமா தான் இருக்கு அப்படின்னு. உடனே அந்த ஜேவை பிடிச்சி தனியா கூப்பிட்டு போய் திட்ட ஆரம்பிச்சிடறான். உன் வேலையை நீ எப்பவுமே சரியா பண்ண மாட்டியா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்க, இதே மாதிரி நீ தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டாக்டர் டூஜின் அங்க இருந்து போறாரு. இந்த ஜேவா அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே போய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேற யாருக்கும் தெரியாத மாதிரி சில மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். இவனை பார்த்தாலே டாக்டர் டூஜனுக்கு பிடிக்க மாட்டுது. இந்த ஜே கடைசி எத்தனை பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கான், அதுக்கான ஹிஸ்டரிலாம் எனக்கு வேணும்னு லின்னு கிட்ட எடுத்து தர சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம மின்ன காட்டுறாங்க. அவனுடைய வீட்டுல எல்லாத்தையுமே ரெஸ்டாரண்ட் மாதிரி செட் பண்ணிட்டு இருக்கான். அதான் இந்த கிம் சொல்லியிருப்பான்ல, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய இடத்துல போய் ஒன்னா உட்காந்து ஜியாங் கிட்ட பேசணும்னு. என்னால நீ ஆசைப்பட்ட மாதிரி அவ்வளோலாம் பண்ண முடியாது, என்னால இதுதான் முடியும். அங்கங்க ஃபிளவர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. ஃபுட் ஒரு பெரிய ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணது. இப்போ இந்த இடத்துல ஒரு மியூசிக் இல்லன்னு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அவனுடைய போன்ல பாட்டு போட்டு விட்டுறான். கிம்மும் பதிலுக்கு கடுப்பாகி, நீ என்ன ஏமாத்திட்டு இருக்க, நான் ஆசைப்பட்டு உன்கிட்ட ஏதாவது கேட்டா நீ எல்லாத்தையும் உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. பக்கத்துல உட்கார்ந்து இருக்க ஜியாங் அவங்க கிட்ட ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதுவே நல்லா தானே இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குற நம்ம மின்னுக்கு செம கடுப்பாகுது. இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிம் அவனுடைய இடத்துல டிராப் பண்றதுக்காக கார்ல கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அவனும் மின் கிட்ட இப்போ வரைக்கும் நடந்ததெல்லாம் ஏதோ ஒண்ணு நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா ஜியாங்க்கு அந்த ரிங்க பிரசன்ட் பண்ணும்போது அவன் மட்டும் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானா அவ்வளவுதான், நாங்க ரெண்டு பேருமே கப்பிள்ஸ் தான் இங்க இருந்து ஆஃப்டர் லைஃப்க்கு போயிடுவோம்னு சொல்றான். இதை கேட்கிற மின்னுக்கே ஒரே குழப்பமா இருக்கு. என்ன சொல்ற நீன்னு கேட்க, ஆமா அவனுக்கு தெரியாது இல்ல, இது ஆவிங்களுக்குள்ள இருக்க ஒரு கான்செப்ட். 2 ஆவிங்க லவ் பண்றது மட்டும் சக்சஸ் ஆகிடுச்சுன்னு வை, அவங்க பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு அவங்க நிம்மதி ஆஃப்டர் லைஃப்க்கு போலாம். இது என்னடா புதுசா இருக்கே, நம்ம மின்ன யோசிச்சுட்டு அவனோட இடத்துல போய் அவனை டிராப் பண்ணிட்டு கார்ல ஜியாங் கூட வந்துட்டு இருக்கான். அவங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க, இவன் அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான். மின்ன உனக்கு என்ன ஆச்சு, நீ நல்லா தானே பேசிட்டு இருந்தா, இப்பெல்லாம் ஏன் ரொம்ப அமைதியா இருக்கன்னு கேட்க, சோகமா மின்ன அவங்கள பார்த்து, அந்த கிம்ம பத்தி நீ என்ன யோசிக்கிற, நீங்க 2 பேருமே ஒன்னா படிச்சிருக்கீங்க, ஒரே ஸ்கூல்ல கிளாஸ்மேட்ஸ். ஜியாங்கும் விளையாட்டா, ஆமா அந்த கிம் பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸமா நல்லா தானே இருக்கான்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் நம்ம மின்ன ரொம்ப
எமோஷனல் ஆகி, அப்படின்னா உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நீங்க 2 பேருமே இங்க இருந்து போயிடுவீங்களான்னு கேக்குறான். ஜியாங்கும் பதிலுக்கு, அப்ப நீ என்ன சொல்ற, நான் இங்க இருந்து போகணும்னு தான் நீனும் ஆசைப்படுறியான்னு கேட்க, அவனும் கோவத்துல, நீ என்ன இங்க இருந்து போக போறேன்னு அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கணுமா, நீ போக போறியா இல்லையா, இதெல்லாம் உன்னோட விருப்பம், இதுல நான் என்ன பண்ண முடியும்னு கேக்குறான். இவன் இப்படி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு ஜியாங் அப்செட் ஆகி இவங்கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. நான் உன் கூடவே இருந்து உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கான காரணம் எல்லாம் என்னோட டீடைல்ஸ் எல்லாம் நான் கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் நீ நினைச்சிட்டு இருக்கியா, நீ ஆசைப்பட்ட மாதிரி பணம் சம்பாதிச்சுட்டு உன்னுடைய பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு உன் லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இவ்ளோ ஏன் அந்த கிம் என்கிட்ட பேசணும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு எப்பவும் தெரியும். ஆனா நீ இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, உனக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் நான் உனக்கு வேற யாரோ ஒரு பர்சன் தானே. நான் ஆஃப்டர் லைஃப்க்கு போறதை பத்தி கூட உனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. நான் போறதும் போகாம இருக்கிறதும் என்னோட விருப்பம்னு சொல்றேன் அப்படின்னு அந்த டாக்ஸில இருந்து மறைஞ்சு போய் பக்கத்துல ஃபிளவர்ஸ் இருக்கு அந்த இடத்துக்கு போய் அதை டச் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால அதையும் டச் பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம மின்னுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே நம்ம மின்ன அவனுக்கு பிடிக்கலனாலும் அந்த கிம் சொன்னதுக்காக ஒரு கடைக்கு போய் 2 ரிங்க வாங்கிட்டு இருக்கான். அதை வாங்கிட்டு அவன் கார்ல வரும்போதே ஜியாங் இங்க இருந்து மறைஞ்சு போற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். கிம்மோட லவ் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா 2 பேருமே இங்க இருந்து மறைஞ்சு போயிடுவாங்கல்ல, அந்த விஷயம். இன்னொரு பக்கம் வீட்டுல ஜியாங்கும் ரெடியா தான் இருக்காங்க. ஏன்னா மின் இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுத்தாலும் அவங்களால அவனை கம்பல் பண்ண முடியாது. உள்ள போய் நம்ம மின்ன அவங்களுடைய போன் எடுத்துட்டு வர்றதுக்காக போகும்போது தான் அந்த சார்ஜரை பாக்குறான். அப்போ உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த சார்ஜர் வாங்குறதுக்காக நம்ம மின் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். எல்லா இடத்துலயும் தேடியும் ஒண்ணுமே அவனுக்கு கிடைச்சிருக்காது. ஆன்லைன்ல ஒரு போஸ்ட் போட்டு அது வழியா போய் ஒரு லேடியை மீட் பண்ணி தான் அவனுக்கு அந்த சார்ஜரே கிடைச்சிருக்கும். இந்த சார்ஜருக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் அதை வாங்குறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன்னு அந்த லேடி கிட்ட சொல்லியிருப்பான். ஏன்னா அப்ப அவனுடைய மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது எல்லாமே ஜியாங்க திரும்ப கொண்டு வரணும் அப்படின்றது மட்டும்தான். இவன் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்ற விஷயம் ஜியாங்க்கு எதுவுமே தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு போய் 2 பேருமே கார்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா பேசிக்கவே மாட்டாங்க. மின் வரை இவங்க 2 பேருமே திரும்ப ரிங்க மாத்தினதும் மறைஞ்சு போற மாதிரி யோசிச்சு பார்க்க, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு அந்த கிம்மோட இடத்துக்கு போகாம கார் அப்படியே யூட்டன் போட்டு நேரா இவனோட வீட்டுக்கே போறான். மின் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, இப்ப நம்ம அந்த கிம்மோட இடத்துக்கு போயாகணும். மின் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாத, அவன் ஆசைப்பட்டது எதையுமே நீ சரியா பண்ணலன்னு மத்த ஆவிங்க கிட்ட போய் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு வை, உன்னை நம்பி யாருமே வர மாட்டாங்க, அப்புறம் நீ ஆசைப்பட்ட பணத்தை கண்டிப்பா சம்பாதிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. மின்னும் பதிலுக்கு, அப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை நான் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன். மின்ன அவங்களே பாத்துக்கிட்டு வரான். உண்மை என்னன்னா நம்ம மின்னுக்கு ஜியாங்க அந்த அளவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வீட்டுக்கு வந்த அப்புறமும் கூட நம்ம மின்னு ஜியாங்க அவங்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அவன் எதுவும் சொல்லாம நேரம் உள்ள போய்கிட்டே இருக்கான். மின்ன எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன், கிம்மோட இடத்துக்கு நம்ம போகாம இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கோம். அவன் அவங்களை கண்டுக்கவே இல்ல. அவன் பாட்டுக்கு போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். என்ன இவ்வளவு நேரம் ஆகிடுச்சு, இன்னும் இவங்க 2 பேரும் வரவே இல்லையேன்னு தனியா உட்காந்து கிம் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப நைட் டைம் நம்ம மின்ன காட்டுறாங்க. ஜியாங் கிட்ட எதுவுமே சொல்லாம வேணும்னே அவங்களுடைய போனை வீட்லயே வச்சுட்டு அவன் கார் எடுத்துட்டு இங்க இருந்து வேக வேகமா வெளியே போறான். மின், நீ என்ன விட்டுட்டு எங்க தனியா போறேன், நானும் உன் கூட வரேன்னு சொல்றாங்க. இவன் கேட்க மாட்டான். இதே நேரம் நமக்கு அந்த 2 போலீஸை காட்டுறாங்க. ஒரு டிடெக்டிவ் மத்தவங்களுடைய ஃபியூனரலுக்கு போய் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான்னு நம்ம ஜியாங் கூட பிடிச்சி அடிச்சிருப்பாங்களே, அந்த டிடெக்டிவ் இப்ப எங்க போறான் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாம இவங்க நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹெல்மெட் போட்டு பைக்ல வர்ற ஒரு ஆளு அந்த டிடெக்டிவ் கிட்ட ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு அவன் வச்சிருக்கிற பொருளை இவன் வாங்கிட்டு போறான். ஹெல்மெட் போட்டிருக்க அந்த பர்சனை பிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த 2 போலீஸும் ஃபாலோ பண்ணிட்டு அவன் பின்னாடியே போறாங்க. அவன் அங்க இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிருக்கான்றது தெரியுது. அவனை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே உள்ள போறாங்க. ஆனா அது யாருன்றதையும் உங்களால கண்டுபிடிக்க முடியல. அங்க இருக்க நர்ஸ் அதான் அந்த ஜேகிட் ஐடி கார்டு காட்டி, நாங்க 2 பேருமே போலீஸ், ஹெல்மெட் போட்டு உள்ள வந்த பர்சன் யாராவது நீங்க பாத்தீங்களான்னு கேட்க, நீங்க யார சொல்றீங்க, இந்த இடத்துல நிறைய பேஷண்ட்ஸ் இங்க வேலை செய்யற எல்லாருமே ஹெல்மெட் போட்டு தான் வராங்க. 2 போலீஸ் என்ன பண்றாங்க, அவங்க பார்த்து ஹெல்மெட் மாதிரி வேற ஏதாவது இங்க இருக்கான்னு பார்த்தா ஒன்னும் இல்ல. அதனால இங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப வீட்டுல இருக்க மின்னோட பாட்டியும் இவன் எங்க தான் அடிக்கடி தனியா போறான் வரான். சரின்னு அவருடைய நம்பருக்கு கால் பண்ணி இவங்க பேசும்போது இவங்க பக்கத்துலயே தான் நம்ம ஜியாங்கும் இருக்காங்க. மின் எங்க போயிருக்கான்னு இவங்களுக்கும் தெரியாது இல்ல. போன் அட்டென்ட் பண்ணதும் மின் அவனோட பாட்டி கிட்ட, பாட்டி நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே வந்திருக்கேன், நானே வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். ஆக்சுவலா எங்க வந்திருக்கான ஒரு சோனாபாத்க்கு தான். அந்த இடத்துல படுத்து மின் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஷெமனையும் பக்கத்துல வந்து உட்காந்து இவனை டச் பண்றான். பயந்து போய் இவன் கத்தும் போதுதான் அந்த ஷெமனுக்கும் தெரியுது, நான் மறுபடியும் உன்னை டச் பண்ணிட்டேன், ஆமா நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு. ஆக்சுவலா அந்த ஷெமனோட கண்ணு அடிக்கடி கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவன் உடம்புல இருக்க ஒரு ஆவி அடிக்கடி அவனுக்கே தெரியாம இப்படி அவனை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றது அவனுக்கே தெரியல. மின் கோவமா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கே ஒரு டவுட். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஷெமனுக்கும் தெரியுது மின் அப்புறம் ஜியாங்க அவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு. நான் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கலாம் தான் உன்னை தேடி வந்தேன். 2 ஆவிங்களும் அவங்களுடைய லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னா அவங்க இங்க இருந்து ஆஃப்டர் லைஃப்க்கு போயிடுவாங்களா? இப்படி மின் பேசுறத பார்த்துட்டு அவனும், இது எப்படி உனக்கு தெரிஞ்சது, ஏதாவது ஆவிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? நீ சோகமா இப்படி எல்லாம் பேசுறத வச்சு பார்த்தாலே எனக்கு புரியுது, உன் கூடவே இருக்க அந்த பொண்ணோட ஆவியை நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? மின்னும் இல்லன்னு சொல்றான். ஆனா அந்த ஷெமன், நீ சும்மா போய் சொல்லலாம் என்கிட்ட சமாளிக்காத, என் பேச்சை கேட்டு நீ அந்த பொண்ணு அப்பவே அனுப்பிருக்கலாம். இப்ப பாரு நீ மறுபடியும் தேவையில்லாத விஷயங்களை தலையிடுற. அவ யாரு அப்படின்ற மெமரிஸே இந்த பொண்ணுக்கு இப்ப இல்ல. அவ கூட சேர்ந்து உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ லைஃப்ல மோசமான விஷயம் ஏதாவது நடந்திருக்குன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னு வை, நீ அதுக்கும் சேர்த்து ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனாலதான் சொல்றேன் இந்த விஷயத்தை எப்படியே விட்டுருன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் அந்த 2 போலீஸும் ஜியாங்கோட அப்பாவை போய் மீட் பண்ணி சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஜியாங்க்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா. ரொம்ப நாள் அவளுக்கு குழந்தை இல்லாம இருந்தது. ஆனா அவ பிரெக்னென்ட் ஆன கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டா. ஹெல்த் நல்லா இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு இறந்து போனது ஜியாங்க்கு புரியவே இல்ல. இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அவதான் சில டீடைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா. அவ ஃப்ரெண்ட் இறந்து போன அந்த ஹாஸ்பிட்டல்ல வர
வர பேஷண்ட்ஸோட ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க, சில பேர் மட்டும் தான் உயிர் பிழைக்கிறாங்க அப்படின்றத ஜியாங் கண்டுபிடிச்சு அவங்களுடைய அப்பா கிட்டே சொல்லியிருப்பாங்க. ஆனா அவரு என்ன சொல்லியிருப்பாரு, ஜியாங் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ சொல்ற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற பேஷண்ட்ஸ் எல்லாருமே கார்டியாக் அரெஸ்ட் இல்லைன்னா வேற திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துதான் இறந்து போயிடுறாங்க. இப்படிதான் அவருடைய பொண்ணு உயிரோடு இருக்கும்போது பேசிட்டு இருந்ததா அந்த 2 போலீஸ் கிட்டையும் ஜியாங்கோட அப்பா சொல்றாரு. இப்ப மார்னிங் மின்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அவனுடைய பாட்டிக்கு ஒரு சின்ன டவுட். ஒருவேளை இவன் நமக்கு தெரியாம யாரையாவது லவ் பண்றானா, கொஞ்ச நாளாவே இவன் சரியில்லையே, எதுக்கும் அந்த பொண்ணு லின்னுக்கு கால் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு தான் கால் பண்றாங்க. என் பேர மின் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை, அவன் எங்க தான் இருக்கான் அப்படின்றதையும் சொல்ல மாட்டான். ஒருவேளை இப்ப உன் கூட இருக்கானு கேட்கறதுக்கு தான் கால் பண்ணேன்னு சொல்ல லின் ஆமான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் பார்ட்டிக்கு சம சந்தோஷம். அவங்க சந்தோஷப்பட்டு பேசுறதெல்லாம் கேட்கிற ஜியாங்கும் புரியுது, அவங்களும் பக்கத்துல தானே உட்காந்துருக்காங்க. மின் இப்ப அந்த நர்ஸ் லின் கூட தான் இருக்கான் அப்படின்னு. ஆக்சுவலி அவங்க ஒரு ஆவியா இருக்கிறதுனால போன்ல மத்தவங்க பேசுற வாய்ஸ்ல அவங்களுக்கு கேட்காது. மின்னோட பாட்டி சொல்றதெல்லாம் வச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மின்னோட ரூமுக்கு போய் அந்த பொண்ணு யாருன்றது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறாங்க. கரெக்டா ஒரு போட்டோவும் கிடைக்குது. ஆக்சுவலா மின் கூட ஸ்கூல்ல ஒன்னா படிச்ச அந்த பொண்ணு தான் லின்னு. இதை பாக்குற ஜியாங்கு செம்ம கடுப்பாகுது. அப்ப இவன் நேத்து மதிக்காம போனது அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக தான். இவங்களுடைய போனை பாக்குறாங்க, அது கூட சார்ஜ்ல போடாம அப்படியே கிளம்பி போயிருக்கான். அப்பனா உண்மையாவே இந்த மின்னுக்கு என்ன பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்ல போல இருக்கே அப்படின்னு தனியா யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.